ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் சைலன்ஸ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்மளுக்கு பஜ்ஜீஸ் லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து காலனி ப்ரீடிங் பெஸ்ட்டா இல்லைனா அது வேஸ்ட்டா, அதுவும் பிகினர் வந்து காலனி ப்ரீடிங் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே நான் பிகினர்னு மென்ஷன் பண்ணுறது வந்து பஜ்ஜீஸே வளர்க்காதவர் கிடையாது. பஜ்ஜீஸ் ஏற்கனவே செப்பரேட் ப்ரீடிங்கில் வளர்த்து இப்போ தான் வந்து காலனிக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாருல, அவரை நான் பிகினர்னு மென்ஷன் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் வளர்க்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ இப்போவே விட்டு ஓடிடுங்க. ஏன்னா பிகினர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் அதுக்கான சொல்யூஷன் அதெல்லாம் எப்படிலாம் இருக்கும், தவிர்க்கவே முடியாத ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறேன். அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் மோட்டிவில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து காலனி ப்ரீடிங்ன்றது உங்களுக்கு ஏற்றதாக கிடையாது. ஏன்னா செப்பரேட் போட்டால் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வந்து வாங்க போகிறீங்க, பட்ஜெட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா வந்து ஒரே கடையில் வாங்குறதுன்னு தான் பெஸ்ட்டு. ஏன்னா வேறு கடையில் வாங்குறதுன்றது மோஸ்ட்டாக வந்து காலனி செட்டப் பண்ணிங்கன்னா சண்டையில் தான் போய் முடியும். அதே நேரத்தில் வந்து ஒரு காலனி செட்டப் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அப்பப்போ வந்து மந்த்லி சீசன் விடும்போது ஒரு பேர்டை வந்து உள்ளே விடக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த பேர்டை வந்து சாவடிக்க தான் பார்க்கும் மற்ற காலனிஸ்லாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது புது பேர்டில் அது வந்து எப்பயுமே வந்து அந்த காலனி அலோவ் பண்ணிக்காது. ஒரு காலனி செட் பண்ண போகிறீங்கன்னா ஃபிக்ஸ்டாக ஒரு பேர்ட் பேர் வந்து வாங்குங்க. அதே ஒரே இடத்துல வாங்குங்க, ஒரே டைமில் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ முதல் பாயிண்ட் வந்து புது பேர்ட்ஸை எப்பயுமே உள்ளார விடாதீங்க. ரெண்டாவதாக என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்ஸ் வந்து ஹேட்ச் ஆயிடுச்சு, அது வந்து வெளியே வரப்போகுது அப்படின்னா வந்து கரெக்டாக நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அது வெளியே வரும்போது கரெக்டாக வெளியே எடுத்துடணும். ஏன்னா அது ஒன்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் பாட் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மற்ற பேர்ட்ஸ்லாம் வந்து அதை கொத்தியே சாவடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அது செல்ஃப் ஃபீட் எடுக்க தெரியலனா அப்போது ரொம்பவே பெரிய பிரச்சனையாக போயிடும். அது பேரண்ட் பேர்ட் கூட வந்து ஒன்ஸ் நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டுக்காது. ஸோ சிக்ஸ்லாம் வந்து வெளியே வந்துருச்சுன்னா அதை டக்கு நீங்கள் வந்து ஒரு நாளுக்குள்ளே வந்து செப்பரேட் பண்ணி அது தனியாக வந்து ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இன்கேஸ் வந்து அதுக்கு ஃபீடிங் பண்ண தெரியலனா, இல்லைனா வந்து இந்த சிக்ஸ்லாம் வந்து சாவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நெஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா. அதே நேரத்தில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செப்பரேட் ப்ரீடிங் கொடுக்கறதோட காலனி ப்ரீடிங்க்கு வந்து ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் கொடுத்தாகணும். அதே நேரத்தில் காலனி ப்ரீடிங் வந்து நீங்கள் 20-25 அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பேட் ஐடியா தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் 10 பேருக்கு மேலே காலனி விடாதீங்க. ஏன்னா ஒரு பேர்டையும் உங்களால் நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்கேஸ் ஒரு பேர்டுக்கு வந்து டிசீஸ் வந்தால் கூட அது ஈஸியாக வந்து மற்ற பேர்ட்ஸ்க்குலாம் பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தண்ணி மூலியமாக, ஃபுட்டு மூலியமாக. ஸோ வந்து ஒரு பேர்டையும் வந்து நீங்கள் பார்த்து இதுக்கு டிசீஸ் இருக்கா, இது நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 25 பேர்னா 50 பறவை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியுமான்றது ஒரு பெரிய டவுட் தான். ஸோ இந்த மாதிரி பெரிய நிறைய பேர்ஸ் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செப்பரேட் போட்டுருங்க. இல்லைனா காலனி வந்து அதிக எண்ணிக்கையில் வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் 10 பேருக்கு மேலே போவேனா. அதே நேரத்தில் காலனி செட்டப்பில் வந்து பானைகளுக்கு நிறைய சண்டை வரும். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், பானைக்கு வந்து சண்டை போட்டு பேர்ட்ஸ்லாம் வந்து செத்துருக்கு, சிக்ஸ் முட்டைலாம் உடச்சிருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து காலனி செட்டப்பில் வந்து ஒரு 10 பேர் விட போறீங்கன்னா கண்டிப்பாக பானையை வந்து 20 பானை வரைக்கும் கட்டிடுங்க. அதே நேரத்தில் பானை கட்டுறது வந்து எல்லாமே ஒரே டிசைனில் கட்டுங்க. ஒரு டிசைனில் கட்டிட்டீங்கன்னா ஒரு பேர் வந்து ஒரு பானையை செலக்ட் பண்ணிடுச்சு ஒரு டிசைன்லனா, அதே டிசைனில் இருக்க அந்த பாட்டை வந்து வேற பார்ட் இல்லைனா இன்னொரு பேர் வந்து அந்த சண்டை போட்டு அங்கே இருக்க முட்டை வச்சிருந்தாலும் தட்டி விட வாய்ப்பு இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய பானையெல்லாம் வந்து ஒரே டிசைனில் வைக்கிறதுன்றது ரொம்பவே பெட்டர். அதே நேரத்தில் காலனி செட்டப் பண்ணுறீங்கன்னா அந்த காலனி செட்டப்பில் இருக்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸும் பேராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பேர் வந்து ஒழுங்காக பேர் ஆகாமல் ஒரு பேர்ட் சோலோவாக சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா அது எல்லா பேர்ட்ஸையும் வந்து சோலோ பண்ணிட்டு போயிடும். அதாவது சிக்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ வந்து ஈக்குவலாக எப்பயுமே வச்சுக்கோங்க. மேல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க, ஃபீமேல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து பேராக இருக்கிறது ரொம்பவே வந்து பெட்டர். ஏன்னா பேர் ஆகாமல் ஏதாவது சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா மற்ற பேர்ட்ஸ்லாம் வந்து டென்ஷன் பண்ணி விட்டுரும். அதே நேரத்தில் நம்மளும் வந்து இது என்னடா இது அப்படின்னு நம்ம வந்து சிக்ஸ் முட்டை உடச்சிக்கிச்சு சரியா ப்ரீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ சோலோவாக இருக்க பேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிட்டு பெட்டர். அதே நேரத்தில் காலனி செட்டப்பில் வந்து ஈஸியாக அந்த பல்லி நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து இந்த எலிலாம் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேஜ் வந்து செட்டப் வந்து பெருசாக இருந்தால் கூட அது வந்து சேஃபாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ காலனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமனாக இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். முதல்ல வந்து பேர்ட்ஸ்குள்ளே வந்து சண்டை வர ஆரம்பிக்கும். சண்டையெல்லாம் வந்து தீர்க்கறதுக்கு நீங்கள் வேறு எதுவும் புது பேர்டை உள்ள விடக்கூடாது. அதே நேரத்தில் சிக்ஸ்லாம் இறங்கிச்சுன்னா அதை செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. ரெண்டாவது வந்து பானைக்கு சண்டை வரும். அதுவும் கரெக்டாக நீங்கள் அதிகப்படியான பானை வச்சிட்டிங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் ஃபீடர் சிஸ்டம் வந்து ஒன்று மட்டும் வைக்காதீங்க காலனியில், கொஞ்சம் பிரித்து வைங்க. ஏன்னா ஃபுட்டு மத்தியில் வந்து பேர்ட்ஸ்க்கு சண்டை வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறமா எலி பல்லி இதனால தொல்லை வரும். ஸோ கேஜ் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து காலனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஏன்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ பேர்ட்ஸையும் வந்து காலனி ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பேர்டையும் வந்து கரெக்டாக பேஷன்ஸோட பார்க்கணும். ஏன்னா இதில் அப்படி பார்க்காம விட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன தான் வந்து ஃபுட் வைக்கிறது ஈஸியாக இருந்தாலும், கிளீனிங் வேலை ஈஸியாக இருந்தாலும், காசு வைஸ் வந்து ஸ்கேட் செட்டப்பும் ஈஸியாக இருந்தாலும், பட் பிரச்சனைகள் இருக்கும்போது செப்பரேட்டோட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செப்பரேட்டில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தர மாதிரி இருக்கும். பட் அது ரிசல்ட்ஸு அதே நேரம் பேர்ட்ஸோட சேஃப்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் தட்டி விட்டு வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம மேலும் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை.